இறைத்தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை சம்பந்தமான பலவிதமான புத்தகங்கள் வந்திருக்கு. பல கோணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதுல ரொம்ப அழகான ஒரு புத்தகம் அப்படின்னு சொன்னா அன்னலாரின் அவைத்தோடர்கள் புத்தகம். அந்த புத்தகம் தற்பொழுது நம்ம கைக்கு கிடைச்சிருக்கு. இந்த புத்தகம் தான் இது. இந்த புத்தகத்துடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு சொன்னா, அன்னலார் அவர்களுக்கு நெருக்கமாக இருந்த தோழர்கள் அன்னலாரிடம் எப்படி நடந்து கொண்டார்கள், அன்னலாரும் அவர்களிடம் எப்படி நடந்து கொண்டார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த ரொம்ப அழகா சொல்லியிருக்கு. இதுல அன்னலார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்துல அவர் என்ன மாதிரியான தவறுகள்லாம் தன்னுடைய தோழர்கள் செய்யும் பொழுது திருத்தினார்கள் அப்படிங்கிற சுவாரஸ்யமான விஷயங்களும் இதுல பதிவாயிருக்கு. உதாரணத்துக்கு, யாரையும் பட்டப்பேர் சொல்லி அழைக்க வேண்டாம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை இறைத்தூதர் அவர்கள் பதிவு பண்றாங்க. அப்ப நம்ம கேட்கலாம், பட்டப்பேர் சொல்லி யாரையும் அழைக்க கூடாது அப்படின்னு சொன்னா, இஸ்லாம் சஹாபா பெருமக்களையும் சரி, இறைத்தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சரி ஏராளமான பட்டப்பெயர்கள் சொல்லித்தானே அழைக்குது அப்படின்னு. தவறு இல்லை. அதாவது கண்ணியப்படுத்தப்படும்படியான எந்த விதமான பட்டப்பெயர்களும் தவறாக இருக்க முடியாது. உதாரணத்துக்கு, உமர் அவர்களை ஃபாரூக் என்றும் அபுபக்கர் அவர்களை சித்திக் என்றும் பட்டப்பெயர் வைத்து இந்த சமுதாயம் இன்று வரை அழைத்துக் கொண்டிருக்கிறது. இதெல்லாம் சில எடுத்துக்காட்டுகள். ஆனால் நக்கல் நையாண்டியோட ஒருத்தரை பட்டப்பெயர் சொல்லி அழைக்கிறதுங்கிறது இஸ்லாம் அதை ஏற்றுக்கொள்ளாதது மட்டுமல்ல, கண்டிப்பா தடை செய்யப்பட்ட ஒரு விஷயமாகவும் இஸ்லாம் வைத்திருக்கிறது. இந்த புத்தகத்துல பல விஷயங்கள் ரொம்ப அருமையா இருக்கு. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா நிறைய இருக்கு. அதுல ஒரு விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறக்கத்துல இருக்கும் பொழுது ஒரு கனவு காண்றாங்க. அந்த கனவுல உமர் அவர்களுக்கான ஒரு மிகப்பெரிய மாளிகையை அல்லாஹ் சொர்க்கத்தில் கட்டி இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை அவங்க பாக்குறாங்க. அந்த மாளிகையை பார்த்துட்டு வெளியே நின்றுகிட்டே இறைத்தூதர் அவர்கள் கேட்கறாங்க, இது யாருடைய மாளிகை அப்படின்னு. அப்போ வானவர்களால சொல்லப்படுது, இது உங்களுடைய தோழர் உமர் அவர்களுடைய மாளிகை அப்படின்னு. இறைத்தூதருக்கு உள்ள போக ஆசை, ஆனா போகல, வந்துட்டாரு. அதை பத்தி மறுநாள் காலையில தன்னுடைய தோழர்கள் கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது உமர் அவர்களும் கூட இருக்காங்க. அப்ப உமர் அவர்கள் சிரிச்சுக்கிட்டே கேட்கறாங்க, ஏன் தோழரே நீங்க உள்ள போய் பார்க்க வேண்டியதுதானே அப்படின்னு. இல்லப்பா, உமர் ரொம்ப கோபக்காரரு, என்னுடைய அனுமதி இல்லாம நீங்க எப்படி உள்ள போனீங்க அப்படின்னு அவர் கேட்டாரா, நான் என்ன பண்றது அப்படின்னு சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அங்கேயே கண்ணு கலங்கிருச்சு, அழ ஆரம்பிச்சிட்டார். என்னுடைய இறைத்தூதரே, நான் உங்களையா அப்படி சொல்லுவேன், ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறாரு. உமர் அவர்களுடைய மனம் கஷ்டப்படுது அப்படின்னு புரிந்து கொண்ட இறைத்தூதர் அவர்கள் அதுக்கப்புறம் ரொம்ப அழகா அவரை சமாதானப்படுத்துறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு தகவலை நம்ம பாக்குறோம். இன்னும் பலவிதமான தோழர்களுடைய அனுபவங்களை இந்த புத்தகம் பேசுகிறது. அன்னலாரின் அவை தோழர்கள். இந்த புத்தகத்துடைய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க வாங்கி படிங்க. பல தகவல்களை தெரிந்து கொள்ள முடியும்.